ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதி சஜித் அக்ரம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிட்னியின் மோண்டே கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய சஜித் அக்ரம், நவீத் அக்ரம் தந்தை மகன் என தெரிய வந்தது. அவர்கள் IS பயங்கரவாதத்தால் ஈர்க்கப்பட்டு பிலிப்பைன்ஸ் சென்று தாக்குதலுக்கு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என ஆஸ்திரேலியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலில் கொல்லப்பட்ட 50 வயதான சஜித் அக்ரம் இந்திய பாஸ்போர்ட்டில் பிலிப்பைன்ஸ் சென்றிருப்பதாக ஆஸ்திரேலிய போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சஜித் அக்ரம் 1998ஆம் ஆண்டு ஹைதராபாத்திலிருந்து மாணவர் விசாவில் ஆஸ்திரேலியா சென்றவர் என தெலுங்கானா போலீசும் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த வினிராவை திருமணம் செய்த சஜித் அக்ரம் 27 ஆண்டுகளாக அங்கேயே வசித்து வந்திருக்கிறார். முந்தைய காலங்களில் சொத்து விவரங்களுக்காக சஜித் ஹைதராபாத்திற்கு வந்து சென்றிருப்பதாகவும் இந்தியாவிற்கு மொத்தமாக 6 முறை மட்டுமே வந்திருப்பதாகவும் இங்கிருக்கும் உறவினர்களோடு அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்தது இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போண்டி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக ஆஸ்திரேலிய போலீஸ் விசாரித்து வரும் நிலையில் விசாரணைக்கு தேவையான தகவல்களை பகிர இந்திய பாதுகாப்பு முகமைகள் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.